மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடக்க போகுது. அது எப்ப? சித்திரை 28. எங்க நடக்க போகுது? மே 11. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். சித்திரை 28. நம்முடைய ஒற்றுமையை அங்கே நாம் காட்ட வேண்டும். நம்முடைய பலத்தை அங்கே நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும். கேட்குமா கேட்காதா? நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினா தானே அங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும். அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க, படிப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்க யாரும் பேசிட்டு போறாங்கப்பா, இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க, அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க, மக்கள் எங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. இல்ல, நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அங்க நாம் அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை முழுநிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். மது இருக்குது, கஞ்சா இருக்குது, அதை ஒழிக்கணுமா வேணாமா? டாஸ்மாக் வேணுமா? மூடணுமா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஒற்றுமையை மாநாட்டில் மட்டுமல்ல தேர்தலையும் நீங்க காட்டணும். காட்டணுமா இல்லையா? தேர்தலையும் அந்த ஒற்றுமையை காமிச்சாதான். பங்குனியா சித்திரையா? பங்குனி மாசம். எல்லாருக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குதா? பசங்களுக்கு முடிஞ்சிருச்சா? முடியல, இன்னும் கொஞ்சம் ஓடும். ஏப்ரல் வரைக்கும் போகும். அப்போ சித்திரை வரும். சித்திரை வந்தால் கிராமத்தில் என்ன நடக்கும்? திருவிழா இருக்குமா? எல்லா திருவிழாவும் நடக்குமா? எல்லா திருவிழா, திரௌபதி அம்மன் திருவிழா, தீமிதி திருவிழா, பால்குடம் எல்லாம் நடக்கும். திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த திருவிழாலாம் நீங்கள் போய் கலந்துக்குவீங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடக்க போகுது. அது எப்ப? சித்திரை 28. எங்க நடக்க போகுது? மே 11. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். சித்திரை 28, மே 11 ஒரு மிகப்பெரிய திருவிழா. என்ன திருவிழா? சித்திரை முழுநிலவு இளைஞர் திருவிழா. எங்க நடக்க போகுது? என்ன சத்தம்? நல்லா கேட்கல? மாமல்லபுரம், மகாபலிபுரத்தில் நடக்க போகுது. அங்க நம்ம எல்லாம் வரணும். எதுக்கு வரணும்? நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் அங்கே வரணும். எதுக்காக இந்த விழாவை நடத்துகிறாங்க? இளைஞர் பெருவிழாவை நடத்துகிறாங்க தெரியுமா? இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் ஒரு 100 குடும்பம் இருக்கு. 100 குடும்பத்தில் ஒரு 10 குடும்பம் மட்டும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, வெளியூர்லாம் போய் படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த ஊரில் 10 குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு. மிச்சம் 90 குடும்பம் கஷ்டப்படுது. அப்படிதானே இருக்கு இன்னையும். எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு ஊர் தான். எல்லா ஊர்லயுமே கிராமத்துல ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு 90 குடும்பம் கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும். ஆனா அதற்காக தான் மருத்துவர் ஐயா 35 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க. தெரியும்ல? அந்த இடஒதுக்கீடுனால தான் நிறைய பசங்க டாக்டர் ஆறாங்க, இன்ஜினியர் ஆறாங்க, வக்கீல் ஆனாங்க, வேலைக்கு அரசாங்க வேலை, தனியார் வேலையில கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. ஆனாலும் இந்த சமூகம் இன்னும் பின்தங்கிய நிலைமையில இருக்குது. எல்லா ஊர்லயும் 100 குடும்பமா நல்லா ஆயிடுச்சாமா? இல்லையா? 100 குடும்பமா நல்லா இருக்கணும்ல. அப்பதானே அந்த கிராமம் முன்னேறினதா அர்த்தம். ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு 10 ஊர் நல்லா இருந்தா பத்தாது, மொத்த நாடுமே முன்னேறி இருக்கணும், மொத்த கிராமங்களும் முன்னேறி இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். எல்லா கிராமங்களும் முன்னேறி இருக்க வேண்டும். எல்லா கிராமங்களும் முன்னேற்றமான நிலைமை இருக்கணும். நம்ம பசங்க இன்னைக்கு படிக்கிறாங்க, ஆனா அவங்க டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியுதா? இல்ல. வக்கீல் படிக்கணும்னு நினைச்சா அரசு காலேஜ்ல சீட்டு கிடைக்குதா? இல்ல. என்ஜினியரிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு சொத்தை விட்டு நிலத்தை வச்சு தானே சேர்க்கிறோம். அப்படிதானே இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், டாக்டர் படிப்பா இருக்கட்டும், இல்ல வக்கீல் படிப்பா இருக்கட்டும், இல்ல எந்த காலேஜ் படிப்பா இருக்கட்டும், அரசாங்கத்துல அவங்களுக்கு படிக்க வைக்கணும். அதற்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும் இல்லையா? இடஒதுக்கீடு மொத்த பேருக்கு கிடைக்கணும். 10 பேர் கிடைச்சா போதுமா? 100 பேருக்கும் கிடைச்சா தானே எல்லாரும் நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்லையா? நல்ல வேலை வேணுமா இல்லையா? வேலை படிச்சுட்டு வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த நல்ல படிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். அவர்களுக்கு தனியார் துறையிலோ அரசாங்க துறையிலோ நல்ல வேலை கிடைக்கணும். பசங்க படிச்சு சும்மா இருக்கிறதுக்கா படிக்க வைக்கிறோம்? அவங்க நல்ல வேலைக்கு போகணும்னா எல்லோருக்கும் அவங்களுடைய குடும்பத்தை கிராமத்துக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு வேணும். அப்பதான் எல்லா கிராமத்துலயும் நம்ம பசங்கள் படிக்க முடியும். 10 பேர் மட்டும் படிச்சு மிச்சம் 90 பேர் படிக்காம இருந்தா நல்லா இருக்குமா? 10 பேருக்கு மட்டும் வேலை கிடைக்க மிச்சம் 90 பேர் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்கள்
மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு, பின்தங்கிய கிராம மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் இந்த இளைஞர் பெருவிழா, சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மகாபலிபுரத்தில் நடக்குது. மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. அப்ப நீங்க எல்லாம் வரணும். கூட்டமா இருக்கும். கூட்டமா இருக்குமா இருக்காதா? லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஐயோ, கூட்டத்துல எப்படா வர்றது, எங்கடா உட்கார்றது, வண்டியில ஏன் வரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா வாங்க. நீங்களாவது நீங்க 2 மணி நேரத்துல இருக்கிறீங்க மகாபலிபுரம். சேலம், தர்மபுரி போன்ற ஊர்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வண்டியில வந்தாதான் மகாபலிபுரத்துக்கே வர முடியும். அங்கெல்லாம் அப்படியே திரும்ப குச்சி இருக்கிறாங்க. எப்ப மே 11 வரும் காலையில வண்டியில ஏறி உக்காந்து அங்க நம்ம வந்து ஐயா பேசுறதை போய் கேட்கணும், ஐயாவை பார்க்கணும், மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அனைவரும் நீங்க எல்லாம் வரணும். வருவீங்களா? பாருங்க, எல்லாம் வாங்க. ஏன்னா நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக, நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு படிப்பு வேணும், நம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்மளாம் வரணும். நம்முடைய ஒற்றுமையை அங்கே நாம் காட்ட வேண்டும். நம்முடைய பலத்தை அங்கே நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும். கேட்குமா கேட்காதா? நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினா தானே அங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும். அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க, படிப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு போறாங்கப்பா, இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க, அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க, மக்கள் எங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. இல்ல, நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அங்க நாம் அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை முழுநிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் நம்ம வந்து நிரூபித்தால்தான் வந்து நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். மது இருக்குது, கஞ்சா இருக்குது, அதை ஒழிக்கணுமா வேணாமா? டாஸ்மாக் வேணுமா? மூடணுமா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஒற்றுமையை மாநாட்டில் மட்டுமல்ல, தேர்தலில் நீங்க காட்டணும். காட்டணுமா இல்லையா? தேர்தலிலும் அந்த ஒற்றுமையை காமிச்சாதான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும். இல்லைன்னா மது மட்டும் இல்ல, கஞ்சா எல்லா ஊர்லயும் தங்கு தடை இல்லாம கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல் வெளியில விக்குதான், காலேஜ் வெளியில விக்குதான், போய் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடலாமா? அப்படிப்பட்ட அந்த கஞ்சாவை எல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம ஒற்றுமையாக நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் 2026 தேர்தலிலும் காட்ட வேண்டும். இந்த ஒற்றுமை மாநாட்டிற்கு மட்டுமல்ல, தேர்தலிலும் காட்ட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்.